ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த யூடியூப்பை திறந்தா எப்போ பார்த்தாலும் இந்த மக்கள் பார்வைன்ற சேனல் அடுத்தவங்களே தான் பேசி இந்த அம்மா சம்பாதிக்குது. கேட்டால் நான் ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறேன்னு சொல்லுது. எந்த ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துது? அவன் அதை பண்ணான், இவன் இதே பண்ணான், இவன் இதே பண்ணான், டெய்லி அதைத்தான் பேசுது. கெட்ட வார்த்தை இவ்வளோ தான் வார்த்தைன்னு இல்லை, அத்தனை வார்த்தை பேசுது. சேனல்காரங்களை பேசி சம்பாதிக்கிற காசை ட்ரஸ்ட் வச்சுருக்குன்னு சொல்கிறீங்களா, அந்த பிள்ளைங்களுக்கு போய் நீ செய்ய வேண்டியதானே. இந்த ஒரு வாரமாக எப்போ பார்த்தாலும் எல்லா சேனல்காரங்களும் திட்டி போட்டிருக்குது. அத்தனை சேனல்காரங்களும் ஏன்னா பெரிய பெரிய சேனலை சொன்னால் மட்டும்தான் இந்த அம்மாவுக்கு வியூஸ் வரும் அப்படிங்கிறக்காக அடுத்தவங்கள வச்சு எதுக்கு சம்பாதிக்கிற? ஏன் உனக்குன்னு சுய திறமையெல்லாம் எதுவுமே இல்லையா? உனக்கு ஒன்றுமே தெரியாததான் உனக்கு கெட்ட வார்த்தை பேச தெரியுங்களா? பேச வேண்டியதானே. எல்லாத்தையும் பிடிச்சி பேசுகிறீல்ல கெட்ட கெட்ட வார்த்தை. கேட்டால் நீ எல்லாத்தையும் ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறேன், குழந்தைங்கள பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிற. எந்த குழந்தைங்களும் யாரும் பேசுகிறதில்ல. ஆனால் நீ தான் எல்லாத்தையும் உலகத்தில் இல்லாத வார்த்தையெல்லாம் உங்கள்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு பட்ட பேரை வச்சிட்ற. எல்லாத்தையும் வச்சு இந்த இலாக்காய் சேனல் அந்த பையன் உன்னை என்ன பண்ணான்? அந்த பையன் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான். அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருப்பான். தேவையில்லாத பிரச்சனை அவன் எல்லாத்தையும் வளர்த்து தான் விடுவான ஒளி அவன் யாரையும் கெடுக்கிறதுக்கும் போக மாட்டான். எந்த கெட்ட விஷயத்துலையும் அந்த பையன் எந்த உள்ளேயும் தலையிட மாட்டான். அவனை எதுக்கு நீ திட்டி ஒரு வீடியோ போட்டிருக்க? ப்ரெஸ்ஸில் போய் ப்ரெஸ் மீட்டில் வேறு கொண்டு போய் அந்த பையனை எதுக்கு இழுத்து விட்ருக்குற? நீ தான் சிக்கா சூர்யான்னு சொல்லி அவங்க 2 பேர் சேனல்லையும் பேசிகிட்டு இருப்ப. இப்போ அந்த சுமதி பிள்ளையும் உள்ளே இழுத்து விட்ட. இருக்கிற அந்த தீபா எல்லா சேனலும் அப்படின்னு சொல்லியிருக்க. சேனல்காரங்களாம் உனக்குலாம் எரிஞ்சு கிடக்குறாங்களா? உன் வேலை என்னவோ அதை பாரு. உனக்கு வேறு அல்லக்கையின் உள்ளக்கைன்னு 4 பேர் வச்சுருக்குற. அவங்கள வச்சு சம்பாரிச்சிட்டு இருக்க வேண்டியதானே. லைவை போட்டுக்கிட்டே வண்டி ஓட்டுற. அது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா? உன்னை பிடிச்சி யாரும் போட மாட்டாங்களா உள்ள? அவங்கள தான் டாமினேட் பண்ணி பேசுவேன். இருக்கிறவங்களெல்லாம் என்ன பேசுவேன்? எனக்கு என்ன எதிரியா? எப்போ பார்த்தாலும் எதுக்கு எல்லா சேனலையும் இழுத்து விட்டுட்டுருக்குற? உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வேறு வழியே தெரியலையா? நீயே எத்தனை கேஸில் உள்ளே போயிருக்கிறேன். உன்னை ஃபுல்லாக பாலிமர் சேனல், அந்த சேனல், இந்த சேனல், எல்லா சேனல்லையும் உன்னை பிடிச்சி வரின்னு வரிகிறாங்க ஒரு வாரமாக. நீ எதுக்கு எல்லாத்தையும் பேசி எல்லா மீடியாவிலையும் போய் பேட்டி வேறு கொடுத்துட்டு வந்துட்ட? உனக்கு யார் எதிரி இல்லை, நீயே எல்லா எதிரியும் உருவாக்கிற, அவ்வளோதான். இலாக்காய் சேனல்காரப்ப அந்த பையன் உன்னை என்ன பண்ணணும்? அந்த பையன் சிவனேன்னு இன்றைக்கி தான் பார்த்தேன். அந்த பையனோட வீடியோ, அந்த திட்டி போட்ட வீடியோவே அந்த பையன் வீடியோ போட்டிருக்குங்காட்டி தான் பார்த்தேன். அந்த பையன் உன்னை என்ன பண்ணுச்சு? அந்த பையனோட வீட்டில் நடக்கிறதான் போட முடியும். அந்த பையனோட யாரோட பற்றியும் அந்த பையன் பேசாது. அந்த பையனுக்கு வீட்டில் என்ன நடக்குதோ அதை பற்றி தான் வீடியோ போடும். நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த சிக்கா சூர்யான்ட்டு இருந்த? இப்போ அவங்க 2 பேரும் போனோடனையும் சுமியை பிடிச்ச. இப்போ சுமியும் விட்டுட்ட. இப்போ புதுசாக இந்த திவ்யா கலைச்சி பிடிச்சிக்கிட்ட. அவன் அந்த ஆர்த்தியை விட்டுட்ட, அவங்க அக்கா விட்டுட்ட. நீ எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு நீ நல்லவ மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறான். உன்னை கிழிச்சிருக்கிறான் போ. இலகாய் சேனல் அந்த பையன் இலகாய் சேனலில் அந்த பையன் கிளின்னு கிழிச்சு நார தொங்க விட்ருக்கான். போய் அவங்ககிட்ட பேசி பார்க்கலாம். உன்னை ஏதாவது அவன் பேசி வீடியோ போட்டானா? இல்லை ஏதாவது ஒரு தப்பு நீ கண்டுபிடிச்சிட்டு எல்லா யூடியூப் சேனல்காரங்களும் தப்பு தான் பண்ணி நீ என்ன யோக்கியமாக இருக்கிற? நீ எல்லாத்தையும் பேசுகிற அளவுக்கு நீ என்ன சேனல் நடத்துகிறேன்னு கேட்குறேன். பேர் வேணால் போட்டுக்கிட்ட பெருமைக்காக. ஆனால் நீ 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் வச்சுருக்கிற. நீ அடுத்தவங்களை பேசி தான் சம்பாதிக்கிற. கேட்டால் என்னம்ப அவன் வீடியோ பார்க்க போகிறவங்கெல்லாம் கெட்டவங்க, அவள் வீடியோ பார்க்க போகிறவங்கெல்லாம் கெட்டவங்க, இந்த சூரிய வீடியோ பார்க்க போனவெல்லாம் கெட்டவ, சிக்கா வீடியோ பார்க்க போனவெல்லாம் கெட்டவ. நீ மட்டும் அப்படியே எவ்வளோ ஒழுங்கினும். உன்னோட சேனலில் ஒருத்தியாவது ஒழுங்காக பேசுகிறாளா சொல்லு பார்க்கலாம். அப்படி கெட்ட வார்த்தையை பேசுகிறா. ஏன் யார் கட் பண்ணி எல்லா வீடியோ டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறாங்க. யாருக்கிட்டையும் வீடியோ இல்லாமலாம் இல்லை. எல்லோரும் கொண்டு போய் மீடியாவில் கொடுத்தாங்கன்னு வச்சுக்க, நார் டெய்லி 500 வீடியோ வரும் உன்னை பற்றி. சரியா? உன் வேலை என்ன? நீ தான் ட்ரஸ்ட் நடத்துறீங்களா? போய் ட்ரஸ்ட்டை பாரு, குழந்தைங்கள பாரு, அவங்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ செய்ய. உன் குடும்பத்தை முதல் போய் பாருப்போ. உனக்கு அது துப்பு இல்லாமல் அவளை ஏன் இழுத்து விட்டுட்டுருக்குற? நீ அப்படி காப்பாற்றுறதுக்கு வந்த. உன்னோட காப்பாற்றுறது உன் சேனலில் இருக்கிற வீடியோவெல்லாம் எதுக்கு நீ ப்ரைவேட் போடுற? சேனலில் இருக்கிற வீடியோவெல்லாம் நீ வச்சுருக்க வேண்டியதான். நீ தான் ஒழுக்கமாச்சே. எல்லோரும் ஒழுங்கினா நீ தான் ஒழுக்கத்தில் முதலிடமாச்சு. அப்புறம் நீ எதுக்கு ப்ரைவேட் போட்டுட்ருக்குற? உன்னை நார எல்லா சேனலையும் கிழிச்சு தொங்க விட்டுருக்குறாங்க. போய் பாரு போ. நீ ஹேன்னு வேணால் சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உன்னோட சேனலில் இருக்கிற வீடியோவை எதுக்கு நீ ப்ரைவேட் போட்டால் வச்சுருக்க வேண்டியதான் எல்லாத்தையுமே. அப்படி அசிங்கமாக பேசுகிற. நீ தான் குழந்தைங்கள தான் ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துறீல்ல, அப்புறம் எதுக்கு எல்லா குழந்தைங்களையும் பேசுகிற? இந்த சூரிய பையனையெல்லாம் பேசுகிற. அவன்லாம் அதனது கேஸ் கொடுக்க மாட்டான்னா? அவள் போயிருக்கா ப்ரெஸ் மீட்டுக்கு இன்றைக்கி.
நாளைக்கு நார விடுவா பாரு. சூர்யாவை, சிக்காவை, அவங்கள எங்கேயோ பேசு. குழந்தைங்கள எதுக்கு பேசுகிற? உனக்கு அவங்களுக்கு போட்டின்னா நீ அவங்கள மட்டும்தான் பேசணும். இருக்கிற சேனல்காரனையெல்லாம் எதுக்கு உள்ளே இழுத்துட்ருக்குற? திவ்யா கள்ளச்சியை ஏன் அந்த கார்த்தி இழுத்து விடுறது? அவன் தானே உடந்தையே முழுசாக. அவ கூட இருந்தவனே, திவ்யா கள்ளச்சி கூட இருந்தவனே அவன்தான், கார்த்தி தான். நான் எல்லாத்து வீடியோவுமே பார்ப்பேன். நான் யாருக்கு கமெண்ட் பண்ண மாட்டேன். உன்னோட வீடியோவில் நான் பார்ப்பேன். இந்த அம்மாலாம் என்ன ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துதுன்னு நினச்சேன். எல்லா வீடியோவும் பார்த்துருக்கேன். என்கிட்ட நிறைய வீடியோ டவுன்லோட் இருக்குது. கவலைப்படாத, போட்டு தள்ளுறேன் கம்முனு.